பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த தூதர்களால் போற்றப்படும் பரமபிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த வாரத்தின் 3வது நாளின் காலை பொழுதில் உம்முடைய சமூகம் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த காலை பொழுதில் எங்களை அழைத்த தயவிற்காக சுதிக்கிறோம். இந்த நாளின் சத்திய வார்த்தைகளோடு எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் தரித்திருக்க என் தேவன் கிருபை செய்யும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கரம் அரவணைத்து ஆசீர்வதிக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்து அவருடைய மெல்லிய சப்தத்தின் துணியை கேட்பதற்கு எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபையின் சமாதானம் தங்கியிருந்து இந்த நாளுக்குரிய ஜீவிதத்திலே நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த 3வது நாளாகிய செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நல்லதொரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளின் சத்திய தெரிந்து கொள்ளுதல் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம். அங்கு 23வது வசனம் சொல்லுகிற வார்த்தை: அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் எருசலேமிலே பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அங்கு வந்தார்கள். அவரும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போய் வந்தார். அப்பொழுது அவர்களில் இருந்த ஒருவன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவது சில பேர் மட்டுமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர், சில பேர் என்று சொல்லவில்லை, அநேகர் என்று சொல்லவில்லை. ஆனால் பதில் அவருடைய வாயிலிருந்து இப்படி புறப்படுகிறது: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். பிரவேசியுங்கள் என்று கூட அவர் சொல்லவில்லை, பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிப்பதற்கு பிரயாசப்பட்டாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கேட்ட கேள்விக்கு சரியான பதிலா என்று கேட்டால் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த பதிலை சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு என்னவாக இருந்திருக்கும் என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உனக்கு எண்ணம் இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு நீ கேள்வி கேட்க வேண்டாம். அந்த கேள்வி கேட்பதற்கு முன்பு சில பேர் தானா என்கின்ற அந்த கேள்வியில் நீயும் இருக்கிறாயா என்ற உணர்வை நீ பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கேள்வியில் நானும் இருப்பேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள்ளாக இருக்க வேண்டும்.
அந்த நம்பிக்கை உனக்குள்ளாக இருக்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டு இக்கட்டுகளுக்கு மத்தியில் நீ தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு லகுவான கேள்விக்கு ஒரு சத்தியம் நிறைந்த ஒரு பதிலை ஆண்டவர் அவனுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கும் வைத்திருக்கிறார். என்னவென்றால், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். ஏன் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம். அவர் சொன்ன பதிலுக்கு ஒப்பனையாக இங்கு சொல்லுகிறது. இடுக்கமான வாசல், வேதம் இப்படி சொல்லுகிறது, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சீசருடைய மனதை திடப்படுத்தி அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபிக்கும்போது பரலோக ராஜ்யத்தின் மகிமையை அவர்கள் எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த விருப்பத்திற்கேற்ற குணத்தை ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, மத்தேயு 13வது அதிகாரம் 21வது வசனம், சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே அவன் இடரல் அடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சீசருடைய மனதை திடப்படுத்துகிற ஒரு சம்பவம், அவர்களுக்குள்ளே பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டுகிற ஒரு குணம், ஒரு விருப்பம் இருந்தபடியால் அவர்கள் அதிலே தங்களை ஒப்புக்கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையின் பலன், சீசர்கள் சொன்ன வார்த்தை, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்ல வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 15வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற பிள்ளைகள் தங்கள் அனுபவங்களை தேவனுக்கு எப்படி காண்பிக்கிறார்கள்
என்பதை நாம் யோசித்து பார்த்தால், ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறார், இங்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அந்த இடுக்கம் என்றாலே துன்பம், தொல்லைகள் என்பதைத்தான் நாம் உணர முடிகிறது. ஆனால் அந்த துன்பத்திற்கும் தொல்லைகளுக்கும் உண்டான நிகழ்வுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். மத்தேயு 7வது அதிகாரம் 14வது 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும் வழி விரிவுமாய் இருக்கும். அதன் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று மத்தேயு 7:13-14 அங்கு சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய பலத்தினாலே நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மை தக்க வைத்து கொள்ள தீர்மானித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் இடுக்கத்தை பற்றி சொல்லும்போது, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று பழமொழி ஒன்றை நாம் தமிழில் சொல்ல கேட்டு இருக்கிறோம். மனிதன் கஷ்டப்பட்டால் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் நடத்த முடியும். ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு கஷ்டம் தேவையில்லை, நல்ல வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நல்ல வழிகளை கண்டுபிடிக்கும்போது, நல்ல வழியில் நடக்கும்போது நமக்கு வரும் இக்கட்டுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இடுக்கங்கள் அநேகமாய் இருக்கும். அந்த பாதை வழியாக நாம் கடந்து சென்றால் மட்டுமே நாம் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கடந்து செல்ல முடியும், அந்த தேசத்திற்கு கடந்து செல்ல முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். அப்படி அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அது அவர்களால் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வரவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற அந்த இடத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அது கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அது அவர்களால் கூடாது என்று நாம் படித்தோம் அல்லவா? இன்றைக்கு அநேகர் அப்படி பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசங்கள் வாய்க்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 8வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனுமாய் இருக்கிறார்கள் என்றார். யார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ, நடக்கிறார்களோ, அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது.
அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். யோவான் 8வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கு உங்களால் வரக்கூடாது என்றார். நீங்கள் உங்கள் சொந்த நிலையில் என் சொல்படி நடக்காமல், என் வார்த்தைகளை தேடாமல், உங்கள் சொந்த ஜீவிதத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால், நான் இப்பொழுது உங்களை விட்டு போகிறேன், நான் போகிற இடத்திற்கு உங்களால் வரக்கூடாது என்று சொல்லுகிறார். நான் போகிற இடத்திற்கு உங்களால் வரக்கூடாது, வர முடியாது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாரெல்லாம் அதற்காக நாம் கஷ்டப்பட்டு தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா என்றால் இல்லை. நல்லவைகளை செய்யும்போது நமக்கு துக்கங்கள் வரும், தீமைகள் செய்யும்போது நமக்கு துக்கங்கள் வராது, ஆனால் பிற்பாடு வரும். அந்த தீமையை நாம் பின்னால் அனுபவிப்போம். ஆனால் நல்வழியில் நடக்கும்போது நமக்கு அந்த வழிகளை தடுப்பதற்கு சத்துரு அநேக தடுங்கல்களை அங்கு வைப்பான். அவைகளையெல்லாம் கடந்து தேவ ஒத்தாசை கொண்டு கடந்து செல்லுகிறவன் தான் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றபடி நாம் துன்பப்பட்டே, வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட்டே இருந்து, கண்ணீர் சிந்தியே இருந்து பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்று அவர் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நாம் நன்மை செய்யாத அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருப்போம் என்றால் தடுக்கல் பாவமாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன என்றால், நாம் தேவனை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு சத்தியத்தை நிமித்தம் நாம் உபத்திரவங்கள், துன்பங்கள் பட்டாலும் அந்த துன்பங்களிலிருந்து சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிற பிள்ளைகள் அநேகரை பார்க்கிறோம், சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட குணத்தை நாம் பெறாதபடி நாம் மண்ணில்லாத இடங்களில் விதைக்கப்பட்ட விதையைப் போல இல்லாதபடி நல்ல நிலத்தில் விழுந்த வித்துக்களைப் போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். மழைக்காலத்தில் நனைந்து, வெயில் காலத்தில் காய்ந்து, பருவ காலத்தில் அதற்கேற்ற நல்ல பலன்களை கொடுக்கிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்க வேண்டும். சாலமன் ஞானி பிரசங்கின் புஸ்தகத்தில் 3:12 சொல்லுகிறார், கர்த்தர் சகலத்தையும் அதன் காலங்களில் நேர்த்தியாய் நடத்துகிறார். பவுல் சொல்லுகிறார், இதற்கென்றே நான் பிறந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இதற்கென்றே என்னை ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரை போல. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலக சிருஷ்டிகருக்கே அத்தனை பாடுகள் என்றால், பச்சை மரத்திற்கே அந்த பாடுகள் என்றால், பட்ட மரமாகி நமக்கு எத்தனை பாடுகள். நாம் இன்று நல்வழியில் நடக்க நாம் இக்கட்டுகளை, துன்பங்களை, துயரங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் மட்டுமே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். இல்லை என்றால், நல்வழி நமக்கு இல்லை என்றால், நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், நாம் எவ்வளவு ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்று நாம் நினைத்தாலும் அந்த நினைப்பு நமக்கு நல்லதொரு வெற்றியை கொடுக்காது என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனவே கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் அந்த நல்வழியில் நல் உபதேசங்களை நாம் பின்பற்றி, நீதிமொழிகள் 4:2 சொல்லுகிறது, நான் உனக்கு நற்போதகத்தை தருகிறேன்,
என் உபதேசத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல உபதேசங்கள் நாம் இடுக்கமான பாதையில் செல்வதற்கு நம்மை பலப்படுத்தும். அதன்படி நடக்கும்போது நம்முடைய வழிகள் செம்மையாக காணப்படும். அந்த வழியிலே நாம் நடந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்வதற்கான பலத்தை பெறுவோமா? ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை சமாதானம் இருந்து பாதுகாத்து நற்பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த பூலோக வாழ்க்கையிலே நன்மைக்கென்று பாடுபட நன்மை செய்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் கடந்து செல்ல, அந்த அனுபவங்களை நாம் கடந்து செல்லும்போது நமக்கு இக்கட்டுகள் துன்பங்கள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி செல்வதற்கு நம் தேவன் பக்கம் சார்ந்திருந்தால் அதை கடப்பதற்கான பலத்தை நம்ம தேவன் கொடுப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அப்படிப்பட்ட பலத்தை பெற தேவனை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. 84வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை வழங்காது இருப்பாரோ? நிச்சயமாய் வழங்குவார். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள தேவனை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட நம் அனைவருக்குள்ளும் தேவனுடைய நல்வழி இருக்க நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாரா.